அண்மை செய்தி. தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் எழில். அதாவது நேற்றைய தினம் எண்ணூரில் ஏற்பட்ட அந்த வாயு கசிவு தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் ஒரு முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது. அதாவது தண்டையார்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய அந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஆலை இயங்கி வருகிறது. இதில் அந்த சென்னை துறைமுகத்தில் இருந்தும் அதே போன்று காட்டுப்பள்ளி துறைமுகம், எண்ணூர் துறைமுகம் உள்ளிட்டவையிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் உடனடியாக அங்கிருந்து லாரிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு தண்டையார்பேட்டை மற்றும் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த ஆலைகள் இயங்கி வருகின்றன. பாரத் பெட்ரோலியம், அதே போன்று ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அதே போன்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் அந்த பகுதியை சுற்றி இயங்கி வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் இன்று காலை, அதாவது தொழிற்சாலையில் முதல் ஷிப்ட் பணியாளர்கள் வந்திருக்கின்றனர். அப்பொழுது அந்த பாய்லரின் மூலம் எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்படுவது வழக்கம். அதிக அழுத்தத்தினால் இந்த விபத்து தற்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதனால் அங்கு பணியாற்றி வந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் சரவணன் மற்றும் பெருமாள் மிகுந்த காயமடைந்து தற்பொழுது அவர்கள் உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மற்ற தொழிலாளர்கள் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் உடனடியாக தொழிற்சாலையிலிருந்து வெளியேறி அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு வெளியே காத்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது உடனடியாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். உடனடியாக அங்கு வேலை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் 4 தீயணைப்பு துறைக்கு சொந்தமான அந்த வாகனங்கள் உடனடியாக வந்து தற்பொழுது தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட R6 அந்த போலீஸ் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு எதனால் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது என்ற காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கே இன்ஸ்பெக்டர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஐஜி உள்ளிட்டவர்கள் நேரடியாக சென்று தற்பொழுது ஆய்வு நடத்தி வருகின்றனர். வடசென்னை பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த தொடர் விபத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக எண்ணூர் பகுதியில் மட்டுமே ஒரு 3 விபத்துகள் தொடர்ந்து நடந்துவிட்டன. தற்பொழுது தண்டையார்பேட்டை ஐஓசியில் பாய்லர் வெடித்து விபத்தை உண்டு பண்ணியிருப்பது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றனர். உடனடியாக இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு ஒரு சீரான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இது போன்ற எண்ணெய் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அதிகம் இயங்கி வரக்கூடிய பகுதி வடசென்னை. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர். தென் சென்னை, மத்திய சென்னை போன்று இல்லை, வடசென்னையில் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் இது போன்ற எண்ணெய் கசிவுகள், பாய்லர் வெடி விபத்து உள்ளிட்டவை நடப்பது குறித்து மிகுந்த அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் தமிழக அரசு ஒரு சீரான கவனம் செலுத்தி இது போன்ற விபத்துகளை வரக்கூடிய காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது இந்த விபத்து குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மின்கசிவு காரணமா அல்லது பாய்லர் அதிக அழுத்தத்தினால் வெடித்ததா அல்லது போதிய அளவில் மெயின்டெனன்ஸ் செய்யவில்லையா என்ற காரணம் குறித்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். வரக்கூடிய காலங்களில் எதனால் வெடி விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து ஒரு முழுமையான ஒரு விசாரணையில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்.